ஆய்வஸ் அன்பேசியம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா ரம்போட அனுமன் ஆலயத்தில் வருடாந்தம் நடக்கிற மோதிர உற்சவம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு மோதிர உற்சவம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மார்ச் 26 ஏப்ரல் 1 7 நாட்கள் நடக்கிறதுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மோதிர திருவிழா அப்படின்னா என்னன்னே தெரியாமல் இருக்குது. அதனால இந்த ராமர் போன்ற படை கொண்ட இந்த ராம்பட கோயிலில் வந்து நடக்கிறதுக்கு இந்த மோதிர திருவிழானா என்ன, இந்த மோதிர திருவிழாவுக்கும் ராமாயணத்துக்கு என்ன தான் சம்மந்தம், அடுத்து இந்த கோயில் வர வரையும் கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ரம்போட அனுமன் கோயில் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நுவர்லியா கண்டிப்பாக ரோட்டில் பார்த்தீங்கன்னா இடையில பார்த்தீங்கன்னா ரம்படன்னு ஒரு பிரதேசத்தில் தான் அமர்ந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா மலை உச்சியில் தான் அமைஞ்சிருக்கு. மலை உச்சிக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. நம்ம நடந்தும் போகலாம், இல்லாட்டி திருவள்ளுவழியாகவும் போகலாம். இந்த கோயில் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ராமாயண காலத்தில் பார்த்தீங்கன்னா ராமன் வந்து பார்த்தீங்கன்னா போர் செய்யறதுக்காக இலங்கைக்கு வருவார். அந்த ஒரு போர் செய்யறதுக்காக இலங்கைக்கு வர்றப்ப பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவையான படைகளை வந்து கட்டளையிடறதுக்கும் முகாமிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் தேவைப்படுச்சு. அந்த ஒரு இடமா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடம் இருந்தனால தான் இந்த இடத்துல அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முகாமிட்டு அவர்கிட்ட படைகளை வந்து வழிநடத்தியாக சொல்லப்படுது. அதனால தான் இந்த ஒரு கோயிலுக்கு இருக்க இந்த ஒரு ரம்போட இடத்துக்கு பார்த்தீங்கன்னா முந்தைய காலத்தில் ராமர் படம் அப்படின்னு வச்சுருக்காங்க. அது பேர் ராமர் படம்னால காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேர் பார்த்தீங்கன்னா ராம் படம்னு மாறி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா போக இப்போ ரம்படம்னு சொல்லி இந்த ஒரு இடம் அழைக்கப்படுது. இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. இலங்கைக்கு பார்த்தீங்கன்னா அனுமன் வந்து வருவார் பார்த்தீங்கன்னா ராமாயண காலத்தில் வந்து சீதையை கண்டுக்கிறதுக்காக சீதையை கண்டு அந்த கனகலையை கொடுத்து நான் உங்களை வந்து கண்டிருக்கேன், நீ இப்போ உங்களோட கணவன் ராமர் வந்து உங்களை மீட்டுறதுக்காக வருவார் அப்படின்னு சொல்கிறதுக்காக அனுமான் வருவார்னு எல்லாத்துக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அந்த அனுமான் இலங்கைக்கு வரையில் நிறைய இடத்துக்கு போயிட்டு சீதையை தேடி பார்த்துருக்காரு, கண்டுபிடிக்க முடியல. கடைசியாக மலையேற்றுக்கு வராரு. அப்படி மலையேற்றுக்கு வரையில தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரம்படம்னு ஒரு மலை உச்சிக்கு வந்து அங்கேருந்து இந்த இலங்கை முழு இடத்தையும் பார்க்க முடியும்னால அங்கேருந்து பார்க்குறாரு. அப்போ தான் இந்த ஒரு வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா அதோட சம்மந்தப்படுது. அப்படின்னா இந்த இடத்துல அவர் வந்து இருந்தனாலையும் இந்த ஒரு கோயில் இருக்கிறதுக்கு இன்னும் ஃபேமஸாகவும் இருக்குது. சரியா? சரி, இந்த கோயில் என்ன தான் அப்படி ஸ்பெஷலாக இருக்குன்னா நீங்கள் போயிட்டு பார்க்குறதுக்கு மெயினாக இருக்கிறதுக்கு வந்து முக்கியமாக இந்த ஒரு கோயில் உள்ள 16 அடி உள்ள ஒரே கல்லில் உள்ள அனுமன் சிலை தான். இந்த அனுமன் சிலை பார்த்தீங்கன்னா பாஞ்சி போகிற மாதிரி தோட்டத்துலையும் இல்லாட்டி ஆக்ரோஷமான தோட்டத்துலையும் இல்லை. 2 கையும் அனுமனத்தை கூப்பிடணும்னா நேராக நின்ற நிலையில் தான் இருக்கார். மற்றபடி இந்த கோயிலில் பார்க்குறதுக்கு ஒரு சிவலிங்கம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ராமர், சீதையம்மன், அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன லக்குவன் கூட ஒரு சின்ன பரிவார தெய்வம் மூர்த்தி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் இன்னும் ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு என்னென்னா பார்க்குறத தாண்டி ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா ராமநவமி, கிருஷ்ண ஜெயந்தி, அனுமன் ஜெயந்தி, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோதிர திருவிழாக்கெல்லாம் ஸ்பெஷலாக இருக்கும். அந்த மாதிரி டைம்களில் வந்தால் நல்லாயிருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துக்கும் தெரியும் ராமர் பஜனை கடைசி நாள் தைப்பொங்கல் அன்னைக்கு இந்த ஒரு கோயிலுக்கு எல்லாம் வந்து கம்பத்தை கொண்டுட்டு வந்து இங்கே வச்சு வழிபடுவாங்க. அது ஒரு நிகழ்வும் பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கும். அங்கே அப்போ தைப்பொங்கல் அன்னைக்கெல்லாம் இந்த ஒரு ராமர் கோயில் இது ராம்பட ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு மோதிர திருவிழானா என்ன, அது ஒரு நம்பிக்கையாக ஏன் இவ்வளோ நாட்கள் இந்த ஒரு கோயிலில் கொண்டாடப்பட்டு வருது, இந்த வருஷம் ஏன் கொண்டாடப்படுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த ராமர் பக்தன் ஆஞ்சநேயர் கோயிலில் மோதிர திருவிழா கொண்டாடுறதுக்கு முக்கியமான அடையாளம் எதுங்கிறது ஒரு மோதிரம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் இந்த ஆஞ்சநேயர் வந்து இந்த இலங்கைக்கு வந்து சீதையை காங்கையில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு சொல்லுவார், நான் ஓட்டு ராமர் விட்டு தூதுவன், அதனால தான் உங்களை காங்கிறதுக்கு வந்திருக்கேன். ராமர் சொன்னார் உங்களை வந்து மீட்பார்னு, நீங்களும் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ பார்த்தீங்கன்னா சீதை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நீ எப்படி இப்படி சொல்லலாம், உடனே நான் எப்படி நம்ப முடியும், நீ வந்து ராவணன்ட்டு மாயத்தோற்றமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ராமபிரான்ட்டு அந்த பக்தன் அனுமன் பார்த்தீங்கன்னா யோசிப்பார், என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்களே, ராமர் வேறு சொல்லிட்டு வந்துட்டார், என்னை எப்படி சொல்லி இவங்கள்ட்ட உண்மை கதை சொல்லணும் அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிப்பார். அப்படி யோசிக்கிறது தான் அனுமனுக்கு ஒரு ஐடியா வரும். ராமர் பெருமான் கொடுத்த அந்த சீதை தேவிட்டு கனையாளி டக்குன்னு என்ன செய்வார்னா அனுமன் வந்து சீதாதேவிக்கு வந்து கொண்டு வந்த அந்த மோதிரத்தை பார்த்தீங்கன்னா காட்டி, நான் தான் இந்த ராமர்ட்டு தூதன் இந்த இதை பார்த்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னோன்னா சீதாதேவி மனமொழி கவலையோட வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு வெத்திலை எடுத்து பார்த்தீங்கன்னா ராமபிரானை ஆஸ்தித்திருப்பாங்க. இந்த ஒரு நாள் நிகழ்வை பிரதிபலிக்கிற விதம் தான் இந்த ஒரு நிகழ்வு கொண்டாடப்படுது. அது எப்படின்னா இப்போ அன்னை சீதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலையில் இருந்தாங்க. அந்த ஒரு காலத்தில் ராமாயணத்தில் யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராமபிரான்ட்ட அந்த தூதன் ஆஞ்சநேயர் வந்து அந்த ஒரு மோதிரத்தை காட்டினாங்க, அவங்க சந்தோஷம் இருந்தாங்க. அதுமாதிரி இந்த கோயிலில் இந்த ஒரு மோதிர விலையம் கொண்டாடப்படுதுன்னா நம்மளுக்கு எப்படியும் ஒரு கஷ்டமான பொழுதுல பார்த்தீங்கன்னா ராமர் போல நம்மளுக்கு யாராச்சும் கை கொடுக்க ஒரு கடவுளாகவும் யாரும் செய்ய உதவுவாங்க ஒரு நோக்கத்தில் தான் இந்த ஒரு விஷயம் நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தொடக்க நாளாக பார்த்தீங்கன்னா மார்ச் 26 பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வர பூஜையோட சங்கல்பம் இந்த ஒரு விழா வந்து துவங்கியிருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடியேற்றம் நடந்துட்டு இருந்துச்சு. அதை பற்றி நான் கேள்விப்பட்டிருந்தேன். அடுத்து அன்னைக்கு வந்து அனுமனுக்கு விஷயமா வெண்ணெய் காப்பாகலாம் செஞ்சப்பட்டாங்க. சரியா?
அடுத்து இந்த ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா இப்படியே நாட்கள் நகரையில் பார்த்தீங்கன்னா இந்த நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா மார்ச் 26 ஏப்ரல் 1 7 நாள் பூசனால மதியம் 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோயிலில் வந்து அன்னதான உற்சவம் வந்து நடக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா சுட சுட உணவுகளை வந்து கொடுக்குறாங்க. மக்கள் வந்து தாராளமாக பெற்று சாப்பிட்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நாளுக்கும் பார்த்தீங்கன்னா மகாபிஷேகம், லட்சார்ச்சனை, அடுத்து அனுமனுக்கு சாலிசா பாராயணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடக்குது. முக்கியமாக 1008 வடை மாலை, 108 வடை மாலை, இல்லாட்டி வெற்றிலை மாலை, அடுத்து துளசி மாலை அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு சாமிக்கு வந்து கும்பிட்றத காண முடியும். அடுத்த நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த விசேட ஆபரணங்கள், அடுத்து நான் சொன்ன மாதிரி இந்த மோதிரம் தானே இந்த மோதிர திருவிழாட்டு மெயின். மோதிரம் தங்கத்தில் உள்ள மோதிரம்லாம் வச்சு கவர்மெண்ட் பாதத்தில் வச்சு வழிபட்டு பூஜிக்கிற ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோயில் நடக்கும் இந்த ஒரு நாளில். கடைசியாக ஏப்ரல் 1 பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு தங்கம் அலற்றி நவரத்னம் கொண்ட பூஜை மோதிரத்தில் பார்த்தீங்கன்னா விசேஷ அலங்காரம் செய்வாங்க. அப்படின்னா இப்போ நம்ம தண்ணியால் இளநீர் பூஜை பொருட்களாக தான் சாமிக்கு வந்து அபிஷேகம் செய்வாங்க. ஆனால் அன்னைய நாள் பார்த்தீங்கன்னா மோதிரம், தங்க மோதிரம், நவரத்ன மோதிரத்தில் பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து இப்போ அபிஷேகம் செஞ்சு முடிச்ச பிறகு அலங்காரம் செய்வாங்க சாமிக்கு அது கொண்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து பெரிய தீபம் ஒன்று மகா ஆராதனை அப்படின்னா 9 அடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தீபாராதனை காட்டிட்டு சாமிக்கு வந்து உணவு படைச்சிட்டு அப்புறம் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்னதானம் பண்ணுறதும் நடக்கும். இதுதான் 7 நாள் நடக்க போகுது. சரியா? முக்கியமாக பார்த்தீங்கன்னா காலைல பூசை நடக்கிறது என்னன்னு தெரியல. ஆனால் அந்த பகல் வேளையில் 12 மணிக்கு பூசை தங்கி அபிஷேகம் முடிஞ்சு ஆராதனை முடிஞ்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அலங்காரம் முடிஞ்சு 1 மணி வாக்கில் பூசைக்கு முடிஞ்ச பிறகு மக்களுக்கு அன்னதானம் போட்ட பிறகு பூசை முடியும். அப்புறம் அந்திக்கு பார்த்திங்கன்னா சங்காபிஷேகம், யாக குண்டம் வளர்த்தோம் அப்படின்னா அந்திக்கும் பார்த்திங்கன்னா சுவாமிக்கு வந்து பூசை நடக்கும். சரியா? இப்படி இந்த ஒரு மோதிர விழாவை பற்றி நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மோதிர விழாவை நம்ம கலந்துக்கிறதுனாலையும் இங்கே ஒரு அனுமனை கும்பிட்றனாலையும் நமக்கு நிறைய நன்மைகளுக்கும் கிடைக்கிது. அதையும் பற்றி பார்த்துருவோம். பெஸ்ட்டை போல் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அனுமனை கும்பிட்றதுனால நம்மளுக்கு நன்மைகள் வந்து ஒன்றாவது கிடைக்கப்படுது. பார்த்திங்கன்னா திருமண தடை. ஏன்னா பார்த்திங்கன்னா அனுமன்னாலே ராகு தேசம் உள்ளவங்கள இல்லாமக்கிறவங்க தான். அதனால் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள சுவாமி அனுமனை கும்பிட்றதுனால நமக்கு ராகு தோசம்லாம் இல்லாமல் போயிட்டு இது நல்ல காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா காரிய சித்தி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடர்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ படிப்பில் இல்லாட்டி திருமணத்தில் இல்லாட்டி வெற்றி அப்படின்னு பெறணும்னா அப்படின்னா இந்த ஒரு கோயிலில் வந்து நீங்கள் வழிபட்டிங்கன்னா வெற்றி பெற விரும்புகிறவர்கள் அனுமன்ட்டு அந்த பாத கமலத்தை நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மன அமைதி. இங்கே பார்த்திங்கன்னா 2026 மார்ச் வந்த குளிரும் மலையத்தில் அமைதியும் பார்த்திங்கன்னா மந்திர ஒளியும் இங்கே சேர்ந்து வீசுறதுனால இந்த ஒரு கோயிலில் பார்த்திங்கன்னா தியான நிலையில் தான் நம்ம இருக்கிறதுக்கு தியான மண்டபங்களும் இருக்கிறனால இங்கே வந்து மன அமைதியை பெற்று நம்ம போகணும் இருக்குது. சரியா? கடைசியாக இந்த ஒரு கோயிலோட ஆன்மீக சங்கமமாக பார்த்திங்கன்னா ரம்போட ஸ்ரீ அனுமான் கோயிலில் பார்த்திங்கன்னா மோதிரத்தில் வந்து 7 நாட்கள் சுவாரஸ்யமாக நடக்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸாக நான் சில விஷயங்களை சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து உங்களுக்கு பேச்சு வடிவில் அழகாக சொல்லியிருந்தாலும் விளங்காமல் நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். அதனால் இந்த வீடியோவில் காட்சி விஷயம் அப்படியே நான் ஒரு கட்டுரையாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். வாட்சி தெரிஞ்சுக்கிறேங்க. அப்படி விளங்காத விஷயங்கள் இருந்தால் இந்த ஒரு கோயிலை தொடர்பட்டு கேள்விப்பட்டவங்கள்ட்ட கேட்டுக்கிறேங்க. அடுத்து இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து நுவர்லியாவில் உள்ள ரம்போட பகுதியில் இருக்கிறனால கொஞ்சம் குளிர்க்கு இன்னொரு இடம்னால ஸ்வீட்டர், அடுத்து பார்த்திங்கன்னா ஜாக்கெட், அடுத்து பார்த்திங்கன்னா குல்லா தொப்பி, அடுத்து பார்த்திங்கன்னா மழை வரும்னால கொடை அதெல்லாம் கொண்டு போயிருந்தோம். இன்னொன்று இந்த கோயிலுக்கு வந்து ரூல்ஸ் என்னென்னா சொல்கிறாங்கன்னா உள்ளூர் கோயிலில் பார்த்திங்கன்னா தொப்பி அதெல்லாம் போட்டு போகக்கூடாது. இன்னொன்று ஷோர்ட்ஸ் அது மாதிரி போட்டு போகக்கூடாது. வேட்டி கட்டிட்டு இல்லாட்டி டெய்லி மேய்க்கு நீல காட்சட்டைகளை போட்டோம். கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கலாச்சாரம் வீட்டில் வந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லப்படுது. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா அன்னதானம் கொடுக்கறதுனால நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாப்பாடு பகல் நேர சாப்பாடு தவிர்த்துட்டு வந்தால் இங்கே பகல் நேர சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் இந்த ஒரு 7 நாள் மட்டும். மற்றபடி இந்த கோயிலுக்காக வந்தீங்கன்னா போயானி கூட சாப்பிடலாம். அவ்வளோதான். சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா சல்லி உள்ளவங்க என்னெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் அன்னதானம் வாங்க மாட்டோம், வாங்கி சாப்பிட இந்த ஹோட்டலில் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்களும் வசதிகள் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா சைவ உணவகங்கள் மட்டும்தான் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கோயிலை சுற்றி தான் இருக்குது. அங்கே போய் நீங்கள் வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் என்னென்னா கொஞ்சம் விலை கூடையாக இருக்கும். அதுதான் பிரச்சனையாக இருக்கும். மற்றபடி ஒன்றும் இல்லை. மற்றபடி இங்கே வந்து தங்கி இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா கெஸ்ட்டுலாம் இருக்குங்க வீடு கோயிலுக்கு பக்கத்தில். அங்கேயும் போய் நீங்கள் தங்கி இருந்துக்கலாம். அவ்வளோதான். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வேறு ஒன்றும் காய்க்கிறதுக்கு இல்லை. இது ரொம்ப ஒரு பக்திபூர்வமான நிலவுனால சும்மா ஒரு மோதத்தில்னு பார்க்காம இந்த ஒரு பக்தியும் முந்தி காலத்து வரலாறையும் அடுத்து பார்த்திங்கன்னா இயற்கையும் ஒரு காய்க்கூற ஒரு அற்புத நிகழ்வாக நினச்சிக்கிட்டு இந்த ஒரு விழாவில் கலந்து மக்கள் உங்கள்கிட்ட ஆன்மாவை தூய்மைப்படுத்தி வாழ்க்கையில் போராட்டத்தை வெல்லணும்னு நினச்சிக்கிறேன், வாழ்த்துக்கிறேன். கடைசியாக ஜெய் ஸ்ரீராம், ஓம் அனுமந்தன் நமக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். வாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.